அந்த பையனை எப்படியாவது வெளியே தள்ளி விட்டுலான்னு. எதுக்கு அவனை வீட்டுல வச்சுக்கிட்டு? அத பத்தி உனக்கு என்ன கவலை? அவன் நம்ம வீட்டுல இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை வருது? இது உனக்கு தேவையில்லாத வேலை மனோஜ். அந்த பையன் நம்ம ஃபேமிலிக்கு தேவையில்லைன்னு தான் இந்த வேலையை பாக்குறேன். அம்மாவுக்கு அவன் வீட்டுல இருக்கிறது பிடிக்கல. இதுக்கு இதான் ஒரே சொல்யூஷன். அட பாவி, உன் கூட அட்டாச் ஆகணும்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறேன். அவனை விட காம்படிஷன் வேண்டி போயதல்ல. என் ஹஸ்பண்ட் எதுக்காக போயிருக்கான்னு எனக்கு தெரியாதா? அவன் காம்படிஷன்ல வின் பண்ணி இப்பதான் ஷீல்ட் எல்லாம் காமிச்சான். இல்ல மோளே, நீ ஏமாந்துட்டு இருக்க. அவர் அதுக்கு போல. நீ எந்திர அவருக்கு பெர்மிஷன் கொடுத்த? என்னாச்சு மம்மி உனக்கு? ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. கடைசி அங்கன போய் நிக்கின போலத்த சிச்சுவேஷன் வராம இருந்தா சரி. மம்மி, உனக்கு பசிக்குதுன்னா சாப்பிடு, இல்லனா வந்த விஷயத்த சொல்லு. எனக்கு வேலை இருக்கு. நம்ம ரிலேட்டிவ் சேதுராமன் இருக்கார்ல, அவருக்கு என்ன? மாப்பிள்ளையை அவர் கோவால கண்டுட்டுண்டு. இது ஒரு நியூஸ்னு வேற சொல்ற. அதுதான் எனக்கே தெரியுமே. ரவி பீச்ல நடந்து போயிருக்காரு. மம்மி, கோவானாலே பீச் தான். அங்க வாக்கிங் போயிருப்பான். இப்ப ராஜஸ்தான் போயிருந்தா டெசர்ட்ல வாக்கிங் போயிருப்பான். இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிட்டு இருக்க. டேய் மனோஜ், என்னடா என் பையனை விரட்ட பிளான் பண்றியா? இல்ல 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 இல்ல. இன்னொரு தடவை அம்மா சொல்றதுக்கெல்லாம் நீ தலையாட்டுன, அப்புறம் அம்மாவோட தலை இருக்காது. உங்களுக்கு டிராயிங் தெரியுமா? சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க. மனோஜ் கிட்ட நீ தான் வரைஞ்சது சொல்லி காமி. ஏய், சூப்பரா இருக்குடா. ஏய், அவன் என்னத வரைஞ்சிட்டான்னு அவங்கிட்ட அப்படி பேசுறேன்? நல்லதமா இருக்கு. நீங்க சரியா பாருங்க. ஏய் கிரிஷ், பாட்டிட்ட கூட. ஏய், பாட்டின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல.